ஐயா கேரளா சேட்டாயா அடக்கையா ரொம்ப ஸ்பைசியா இருக்குமா இது? நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். காரமா இருக்குமா? காரம் இல்ல, ஒண்ணே ஒன்று மட்டும் சாப்பிட மிளகாலாம் வேணாம், அந்த இதுவும் மட்டும் கொடுங்க. புளித்த அன்னாசி பழம் இதுல ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா? அண்ட் நம்ம இந்த மிளகா போடுறோம்ல, இந்த மிளகா போடுறது எப்படி பழத்தை புளிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி டெய்லி சாப்பிடுற ஃப்ரூட்ஸை இன்னும் ஹெல்த்தி ஆகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபாலோ தட்டிக்கோங்க. நம்ம மிளகாவை எந்த பழத்தோடையாவது சேர்க்கும் போது மிளகாயில காப்சியாசின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. அது நம்மளுக்கு காரத்தையும் கொடுக்கும். கரெக்டா பார்த்து மோசமான கிருமிங்க இருக்குல்ல, ஈகோலை, சால்மோனெல்லா, அந்த மாதிரி கிருமிங்களை சாவடிச்சுட்டு நல்ல கிருமிங்க எது நம்ம வயிற்றுக்கு நல்லதோ, லாக்டோபெசிலஸ் எல்லாம் வளர வைக்குங்க. அதுதான் சில்லியோட பெனிஃபிட். இந்த மிளகா போடுறதுனால எதனால மைல்டா புளிக்குதுன்னா, ஏன்னா மிளகாவை லைட்டா வாஷ் பண்ணிட்டோம்னு வைங்களேன், அதோட தோலுல சில நல்ல பூஞ்சைகள் இருக்கும், அது பழத்தை புளிக்க உதவி பண்ணும். சோ சாதா பைனாப்பிளுக்கும் புளித்த பைனாப்பிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா, கிளைசிமிக் இண்டெக்ஸ், சர்க்கரையை ஏத்துற கெப்பாசிட்டி புளித்த பைனாப்பிளுக்கு கம்மி. அதை தவிர வயிறுல நல்ல பாக்டீரியாவை நிரப்பும். மூணாவது, சாதா பைனாப்பிள்ல இருக்க அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி என்சைம்ஸ் இந்த புளித்த போன பைனாப்பிள்ல கூட அதே குவான்டிட்டியில இருக்கும். சோ நம்ம எப்பவுமே சாதா பழங்களை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு ஒரு 20% நம்ம இந்த மாதிரி புளிக்க வச்ச பழத்தை சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லது. நீங்க இது வரைக்கும் இந்த மாதிரி ஃபெர்மெண்டட் ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்டு இருக்கீங்களா? என்ன சாப்பிட்டு இருக்கீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க.